உள்ளே பார்த்தீங்கன்னா கிரீஸ் உள்ளே பேக்கிங் ஆகிருக்கும். ஸோ இதுக்கும் ஜம்முன்னு இது வந்து பேரிங் கிரீஸு. அழகாக ஜம்முன்னு இப்படி நல்லா பேக் பண்ணிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும். இப்போ அடுத்தது இப்போது இந்த கிரீஸ் வந்து இது பேர் பேரிங் கிரீஸ். இந்த கிரீஸ் பார்த்தீங்கன்னாவே வித்தியாசமாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுங்கள், அழகாக ஜம்முன்னு ஜோராக இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். எல்லா வண்டிக்குமே இந்த மாதிரி கிரீஸ் வருது. ஸோ அழகாக ஜம்முன்னு ஜோராக பண்ணுங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்துங்க இதை. இப்போது அழகாக இந்த 2 பட்டன் ஜம்முன்னு அப்படி தூக்கி அப்படி உள்ளே விட்டிங்கன்னா கரெக்டாக அருமையாக இருக்கும். இப்போ ஒன்று செட் பண்ணிட்டீங்கன்னாவே அடுத்தது எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த மாதிரி இந்த மாதிரி புதுசு தான் போடணும். ஸோ பழசு போடக்கூடாது. எல்லாமே வந்து இந்த மாதிரி செட் பண்ணி அருமையாக போட்டிங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். வண்டி புல்லிங் பவர் அருமையாக இருக்கும். ஓட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புல்லிங் பவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஓரம் அழகாக துடைச்சிக்கணும். ஏன்னா இந்த ஓரிங்கு மேலே கிரீஸ் வராது. இந்த ஓரிங் வந்து கிரீஸை வந்து லாக் பண்ணிக்கும். இப்போது இந்த மாதிரி லைட்டாக இப்படி தட்டினீங்கன்னா அழகாக உள்ளே போய் லாக் ஆகிடும். இப்போது அருமையாக உக்காந்துச்சு அது உள்ளே.
நல்லா கிளாக் எடுத்து உள்ளே துடைச்சிருங்க. ஏன்னா பெல்ட்டில் வந்துடும் இது. ஸோ அதனால் இந்த மாதிரி அழகாக துடைச்சிடணும் ஸ்டூடெண்ட்ஸுங்க. இப்போது அழகாக உள்ளே போயிடும். ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் படியை வைக்கணும். படியை வச்சுட்டு ஸ்ப்ரிங்கை போட்டு இப்படி லாக் பண்ணோம்னா அருமையாக உள்ளே நின்றுடும். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய கிளச்சி ஷூ உட்காரக்கூடிய செட்டு இது. ஸோ இது மேலே வந்து நம்ம அருமையாக டைட் பண்ணோன்னா கரெக்டாக உள்ளே லாக் ஆகிடும். இப்போ வந்து நம்ம இதை லாக் பண்ணுறது எப்படின்ற ஒரு தகவலை பார்க்கலாம். இப்போது இந்த இடம் பார்த்திங்கன்னா அழகாக சீட்டிங் பண்ணியிருப்பேன். லைட்டாக திருப்புளியில் வச்சு லைட்டாக வச்சு தட்டினீங்கன்னா அழகாக போய் கப்புன்னு உக்காந்துக்கும். அதே மாதிரி இந்த ஸ்ப்ரிங்கை தூக்கி இதில் போட்டு அழகாக இந்த கப்பு இதில் உட்கார வைக்கணும். இப்போ இப்படி உட்கார வச்சு இந்த நெட்டை இதில் டைட் பண்ணணும். ஸோ நம்ம இதில் டைட் பண்ணுவோன்னா அழகாக லாக் ஆகிடும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா இப்படி அவ்வளோதான். இதுதான் நம்ம லாக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை அழகாக இப்படி பிடிச்சிட்டு நெட்டை போட்டு லாக் பண்ணுவோன்னா அருமையாக சூப்பராக லாக் ஆகிடும். பெரிய கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸியான வேலை தான். ஸோ இதுக்கு ஒரு புல்லர் இருக்குது, அந்த புல்லரை வச்சு நம்ம டைட் பண்ணலாம். இப்போது இதுதான் இந்த புல்லரு. ஸோ இந்த புல்லரில் வச்சு அருமையாக டைட் பண்ணோம்னா ரொம்ப ஜோராக அருமையாக நம்ம ஈஸியாக எதாக இருந்தாலும் மாட்டிடலாம். இதை ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி தான் இதை மாட்டணும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொறுத்தவரையிலும் இந்த காலில் அமிக்கின்னு இது பண்ணிக்கின்னு அதெல்லாம் பண்ணிக்கின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருப்பணும் லைட்டாக. இப்போ இந்த மாதிரி அழகாக ஜம்முன்னு டைட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி டைட் பண்ணிங்கன்னா அருமையாக இது மேலே ஏறும். ஃபுல் டைட் ஆகிடும். உங்களுக்கு வந்து இந்த நெட்டு என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கு வந்து இது லாக் ஆகிடும். நம்ம ஈஸியாக லாக் பண்ணிக்கலாம், பெரிய கஷ்டமே கிடையாது. இது வந்து ஆக்டிவாக முதல்ல லான்ச் பண்ணும்போது எனக்கு கொடுத்தாங்க. இப்போ வந்து நான் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மெயினாக இதில் என்ன பண்ணணுன்னா த்ரெட் பேஸ்ட் போடணும். இதில் இப்போ ஈஸியாக அதை பாருங்கள் எப்படி ஏறிச்சு பாருங்கள். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் கையில் வெற்றுமோ சுத்தியோ இதெல்லாம் வச்சு நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இதை டைட் பண்ண முடியாது. ரெண்டாவது சரியான டைட்டு வராது. இந்த மாதிரி ஒரு புல்லர் அழகாக ஜோராக இந்த புல்லரை போட்டு பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டாப்லர் வரும் ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு டைப் ஆக்டிவாவில். ஸோ அதனால் இது கம்பெனிக்கு எனக்கு கொடுத்தாங்க. நான் இப்போ வந்து இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நம்ம இதை டைட் பண்ணுறது எப்படின்ற ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம். இப்போது மெயினாக இந்த புல்லரில் அழகாக ஜோராக போட்டாச்சு. ஸோ அருமையாக அந்த மாதிரி ஒரு த்ரெட்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா கிளச்சி ஜர்க்காகாது. ஸோ இதுதான் சர்ஜன் செய்யக்கூடிய ஒரு வேலை. எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர் மெயினாக வந்து இந்த மாதிரி அழகாக பொறுமையாக நிதானமாக போடணும். இது த்ரெட்டு கொஞ்சம் ஏமாந்தால் ஸ்லிப் ஆகிடும். இது அவ்வளோதான். இப்போது இது உள்ளே நான் அருமையாக நெட்டு போட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா மட்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் வர்ற இந்த புல்லர் பாருங்கள் இன்னும் அழகாக ஃபுல்லாக டைட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரிமோட்டிக் கன்னில் வச்சு நம்ம டைட் பண்ணுவோன்னா கிளச்சு வந்து எந்த காரணத்துக்கு வந்தும் மிஸ் ஆகாது. இதுதான் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். நம்ம யமஹா ரேக்கு வந்து நம்ம இந்த மாதிரி அழகாக இந்த புல்லர் போட்டு அழகாக இந்த ஜம்முன்னு இது போட்டு இந்த மாதிரிலாம் வருது. ஸோ இதை பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டாப்லர் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்டாப்லரு அந்தந்த வண்டிக்கு தகுந்த மாதிரி இதை மாட்டிக்கலாம். ஸோ எல்லாத்துலேயுமே த்ரெட்டு இருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே த்ரெட்டு இருக்கும். இப்போ இதில் வந்து என்னென்னா இந்த ஒரு ஆப்போசிட்டு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் நான். இது ஒரு ஆப்போசிட்டு. ஸோ இது ஒரு ஆப்போசிட்டு இந்த சைடு. ஸோ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தது கம்பெனி வந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஆக்டிவாக முதல்ல ரிலீஸ் ஆகும்போது முதல்ல கினெட்டிக் ஹோண்டா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்ட்ரோக்கில் இருந்தது. ஸோ இந்த மாதிரி அழகாக ஜம்முன்னு இது லாக் ஆகும்.
இந்த மாதிரி 3 இது இந்த பக்கம் உள்ளே வந்து அந்த பிஞ்சு லாக் ஆகும். இந்த நெட்டும் இது 2மே எங்களுக்கு கம்பெனியில் கொடுத்த ஒரு புல்லர் கிஃப்ட்டு எங்களுக்கு. ஸோ அதனால் இதை வச்சு நாங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஈஸியாகவும் இருக்கும் எங்களுக்கு. அதே மாதிரி இந்த புல்லர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக வச்சுருப்பேன். கச்சா முச்சான்லாம் இருக்கும். இன்றைக்கி இந்த அளவுக்கு இதை மாற்றுறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய கஸ்டமரை வந்து சார் யமஹா ரே வந்து எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால ஸோ இந்த வேலையை வந்து இறங்கி நான் செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து கிளச்சு ஷூ, கிளச்சு பெல்லில் கிளச்சு ஷூ எப்படி நம்ம மாட்டி அதை க்ரீஸ் பேக் பண்ணி அதை அழகாக நம்ம டைட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து த்ரெட்டு பேஸ்ட் போட்டாச்சு. இதுதான் அந்த த்ரெட்டு பேஸ்ட்டு. மறந்துடாதீங்க, எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர். இப்போ வந்து நம்ம அழகாக இதை டைட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். பேஸ்ட்டு போட்டாச்சு. இப்போ வந்து அழகாக ஜோராக ஜம்முன்னு உக்காந்துக்குது. இந்த மாதிரி உக்காந்துக்கும் போது அழகாக இந்த பிட்டில் போட்டு அடிச்சோம்னா ஸோ அவ்வளோதான். இதோடைய டைட் பார்த்தீங்கன்னா என்னை விட்டுடு நான் டைட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நான் மேலே வந்து அந்த மாதிரி டார்க் வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இதுக்கு டைட்டு அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி நம்ம டைட்டை வச்சு இது பாருங்கள், அந்த பேஸ்ட்டு பாருங்கள் எப்படி அழகாக தெரிஞ்சு பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டு கிளியராக தெரியும் உங்களுக்கு. இந்த ப்ளூ கலர் பேஸ்ட்டு, இந்த பேஸ்ட்டு தான் இது. ஸோ இந்த மாதிரி நம்ம அழகாக ஜம்முன்னு எல்லாமே ரெடி பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்தோம்னா நல்ல பேர் இருக்கும். உங்கள்கிட்ட தேடி வருவாங்க வேலை. ஏன்னா என்கிட்ட பொறுத்தவரைக்கும் லேபர் ஜாஸ்தி. ஏன்னா நான் எல்லாத்தையும் பீஸாக கட்டிடுவேன் எதுவும். ஸோ இந்த மாதிரி கட்டி தான் நான் வேலை செய்கிறது. ஸோ இது ஒரு முக்கிய ஒரு விஷயம். இந்த 2 வீலர் போஸ்ட் ஒர்க் எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர். இப்போ இந்த மாதிரி போகிறீங்க, பிரேக் ஷூ ஸ்ப்ரிங்கி வாங்குறீங்க, அப்படியே ஒரு பாக்கெட்டாக வாங்கி வச்சிங்க. அப்பப்போ நீங்கள் தேட முடியாது. அதே மாதிரி 2 விதமான ஸ்ப்ரிங்கி வருது. ஸோ அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வேணுன்னும் போது நான் வாங்கிக்குவேன், இல்லைன்னா நான் வாங்க மாட்டேன். ஸோ யமஹா ரே நிறைய நண்பர்கள் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு கடை வச்ச நண்பர்கள் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு யமஹா ரே பற்றி தெரியணும். ஏன்னா இந்த வண்டியை யாரும் தூக்கி போட மாட்டாங்க. ஸோ சரியான கஸ்டமர், அதாவது மெக்கானிக்கை வந்து சரியான ஆள் கிடைக்காதனால அவங்க தேடிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கஸ்டமருக்கு நம்ம இந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் ஒரு வீடியோ எடுத்து அவங்கக்கிட்ட நம்ம அனுப்பிச்சி கொடுத்தோம்னா ஸோ நம்ம கேட்குற லேபர் வந்து ஈஸியாக வரும். இதுதான் சர்ஜன் செய்யக்கூடிய ஒரு விஷயம். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த பிரேக்ஸ் இந்த ஷூலாம் பார்த்தீங்கன்னா யமஹா பொறுத்தவரையிலும் பக்காவாக, ஏன்னா அருமையாக இருக்கும். இந்த வண்டி இன்ஜின் அசம்பிளி பண்ணாலும் சரி, சர்வீஸ் பண்ணாலும் சரி, ரொம்ப அருமையாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயினாக வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஷூவுக்கு வந்து இப்படி தானா அப்படின்றது. இப்போ அடுத்தது ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த புல்லரில் அழகாக கட்டிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக, ஏன்னா எனக்கு ஹோண்டா நிறுவனம் கம்பெனியில் எனக்கு கொடுத்தாங்க இதை. இன்றைக்கி நான் பல வண்டிகள் மாட்டிகிட்ருக்கேன் இதை. ஆனால் ஸ்கூட்டர்லாம் நான் எடுக்கிறது இல்லை. ஸோ இருந்தாலும் யமஹா பொறுத்தவரைக்கும் ரே வந்து நல்ல ஒரு அருமையான வண்டி. ஸோ நிறைய வண்டி நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இருந்தாலும் இப்போ இதை ஆரம்பிச்சிருக்கேன் யமஹா ரே. இந்த யமஹா ரே வந்து நம்ம இந்த மாதிரி தான் இதை டைட் பண்ணோம். இப்போ இதுக்கு நான் ஒரு முக்கிய ஒரு விஷயம் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸுங்க பொறுத்தவரையிலும் தெரிஞ்சுக்கணும். இப்போது இது வந்து நெட்டு, அதாவது கிளச்சு உடைய அந்த நெட்டு லூஸ் ஆகி இதெல்லாம் பழுத்துருச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழுத்து இருக்கும். பார்த்தீங்களா பழுத்துருக்கு பாருங்கள். அதனால் இதை நான் போட மாட்டேன். ஸோ ஒரு 20,000 கிலோமீட்டர் ஓடிச்சுனாவே இதெல்லாம் விலை கம்மி தான், ஜாஸ்தியே கிடையாது. நீங்கள் கஸ்டமர் வந்து என்ன ஒன்று கிடைக்காது, தேடி அலையணும். ஒரு வண்டி எடுத்தாச்சுனாவே என்கிட்ட 15 நாள் ஆகும், இல்லை 20 நாள் கூட ஆகும். ஆனால் பொருள் தேடி கண்டுபிடிச்சி வாங்கி போடுவேன். அதுதான் என்கிட்ட ஒரு விஷயம். ஸோ என்ன ஒரு விஷயம்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜோராக இருக்கும். இது தூக்கி மாட்டினோம்னா டயர் வந்து அப்படியே நெருப்பு வரும். அந்த மாதிரி பவர் ரொம்ப ஜோராக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுங்க மெயினாக தெரிஞ்சுக்கணும். எத்தையாவது ஒன்று எம்எஸ்சிட்ட போட்டு ஆக்ஷாப் லைட்டில் கோடு போட்டுடுறீங்க, இப்படி கோடு போட்டு தூக்கி மாட்டிடுறீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கம்பெனி பாருங்கள் எவ்வளோ பாலிஷாக அழகாக நம்ம பிரேக் ட்ரம்மு மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதான் இந்த ஷூவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய ஒரு அம்சம். ஸோ தூக்கி அப்படி மாட்டாச்சுன்னா கருக்காக இருக்கும், கருக்காக அப்படியே இருக்கும். சும்மா வண்டி த்ராட்டில் ஊற்றிக்கினா பின்னாடி பேக் வீல் அப்படியே புகை வரும், அந்த மாதிரி இருக்கும் அந்த இது. ஸோ மெயினாக வந்து ஸ்டூடெண்ட்ஸுங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து கஸ்டமருக்கு எடுத்து சொல்லி இந்த மாதிரி நீங்கள் போடணும். போட்டால் தான்
நீங்கள் ஈஸியாக நீங்கள் கஸ்டமரை வந்து தக்க வச்சுக்க முடியும். ஸோ எந்த ஒரு வேலையும் செய்ய முடியும். இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது ஏன் இந்த மாதிரி ஆன காரணம்னா பேக்கிங் போடாதனால அது ஒரு காரணம். ரெண்டாவது இது வந்து ஃபுல்லாக தீஞ்சு போச்சு. ஸோ அதனால் இதை நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஷூலாம் பார்த்தீங்கன்னா தீஞ்சு போயிருக்கும். அப்போது எந்த அளவுக்கு இன்ஜினுடைய பவர் இருக்குது, கிளட்சி பவர் இல்லை, கிளட்சியுடைய பவர் இல்லை, அதனால தான் எல்லாம் தீஞ்சு போயிருக்கு. ஸோ இதை வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ இருந்தாலும் இதை நான் போடுற மாதிரி இல்லை. அதனால் செட்டாக ஒன்று வாங்கி அழகாக மாட்டியாச்சு. இதை வந்து செட்டு அப்படியே இப்போ நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுங்க பொறுத்தவரைக்கும் கிளட்சி ஷூ எப்படி மாற்றுறது அப்படின்ற ஒரு தகவலாக நம்ம பார்த்துருக்குறோம். Yamaha Ray வந்து கிளட்சி ஷூவை வந்து நம்ம மாற்றுறது ஒரு ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்து இதே மாதிரி நீங்கள் பயனடைங்க. நன்றி.